ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்கள்லாம் இருக்கும் சார்? இது இந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு. வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி நம்ம போன வருடமே வந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கு பலன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல நம்ம நிறைய போட்டோம். இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு டிரான்சிஷனும் இருந்தா 2.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடம். அப்போ கணக்கு போடுங்க. 12 2.5 கணக்கு, 2 2 24, 12 6 6, 24 6 30 வருடம். இதே 30 வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு வந்த சனி இப்போதான் வர்றாரு. திரும்ப வர்றதுக்கு 30 வருடம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் 30 வருடம் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சனி வரும்போது முழுமை அடைஞ்சிருவீங்க. 90 வயசாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது குருவினுடைய வீடு, இது கோயில். இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் சனி பகவான் வந்துட்டார். இவர் புனிதராகி விடுகிறார். சனி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி இனிமே குட் சனியாக மாறிடுறார். குருவோட கைடன்ஸ். வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார். வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை, யோகங்களை அள்ளித்தரப் போகிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் உனக்கு என்னப்பா ராஜா விட்டு கண்ணுக்குட்டியே அப்படிங்கிற மாதிரி, சார் சும்மா இருங்க சார், அவன் வெறுப்புல இருக்கான். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பார்க்க வர்றதே சந்தோஷமான விஷயத்த நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து பண்ணதெல்லாம் பத்தாதா சார்? அதெல்லாம் ஒரு காலங்க. அது இப்போ லீகலாக போயிட்டு இருக்கோமா இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அது இப்போ நம்ம 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார். அதை பற்றி பேசுவோம். அது 10ஆம் இடத்துக்கு தான் வந்துட்டாருன்னு போன வருஷம் சொன்னமே, அது போன வருஷம். அது திருக்கணிதம். இது இந்த வருஷம். இது வாக்கியம். வாழ்க்கையில் நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நல்ல நேரம் என்பது வந்த உடனே அவர் வந்துட்டாருங்கிறது உங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியில் தெரியும். நமக்கு உடம்பு சுகமாயிருச்சுங்கிறது, நீங்கள் ஒரு வெயிட் தூக்கிட்ட, இந்த கேன் நீயே தூக்கிட்டியா, வர்றா கைக்கெல்லாம் பலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உடம்பு சரியானது உடம்பே சொல்லும். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி 10ஆம் இடத்தை சனி பகவான் வரும்போது பிராண்டாக போகிறீங்க. வாக்கியப்படி வந்துட்டாருங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கம்பெனி பற்றி 4 பேர் பேசுவாங்க. நம்ம கம்பெனிக்கு 4 பேர் ஃபோன் வரும். 4 விஷயங்கள் உங்களை பற்றி, நீங்கள் தான் அந்த இதாச்சே, நீங்கள் எப்படியாச்சே அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் கடை வச்சுருக்கீங்களா, அது நீங்கள் தானே என்றெல்லாம் பேசுவார்கள். ஸோ அப்போது நம்ம பேர் ரீச் ஆகுதுங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பெரும்புகழை தருகிறார், மக்கள் தலைவராக்குகிறார். மக்கள் தலைவர். அப்போ பிரபலமாக போகிறீங்க, உலகப் புகழ் பெற போகிறீங்க, எல்லாத்தையும் பண்ணுவார். இந்த சனி பகவான் உலகப் புகழை உங்களுக்கு பெற வைக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயமே. இதில் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன், 10லே சனி இருந்தால் தினசரி மக்களை சந்திக்கும் பணியாளர்கள், களப்பணியாளர்கள் இருக்கீங்க. எத்தனையோ பேர் மிதுன ராசிக்காரர்கள் களப்பணியாளர்கள் இருக்கீங்க. டெய்லி துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் தான். இந்த களப்பணியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு பிரபலமாக முடியும், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல சம்பளத்தோடு சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது சில பேருக்கு ஓவர் டைம் பார்க்கின்ற விஷயம் போன்ற பணம் வருகின்ற வழிகள் எல்லாம் 10னா பொழப்புங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் என்ன வேலை வேணால் பாருங்கள். இதை பார்த்துட்டு இருக்கிற டிரைவர்ஸ் யாராவது இருப்பீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற வேறு ஏதாவது தொழிலதிபர்கள் யாராவது இருப்பீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக இல்லை, 2.5 வருஷமும் நீங்கள் பிஸி தான். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு ஒர்க்கை தவிர வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கை சில நேரங்களில் மிக உயர்ந்த இடத்துக்கு கூட்டு போகணும்னு முடிவு பண்ணிடும். அதுக்கு முதல் ஸ்டெப்பே என்ன தெரியுமா? முதல்ல உங்களை பெண்ட் எடுக்கிறது. அதுக்காக 23 மணி நேரம். நண்பர்களே, நான் ஒன்று சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எல்லாம் 21 மணி நேரம் தான் தூங்குறேன். 21 மணி நேரம் தான் முழிச்சிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் தான் தூங்குறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் மக்களை சந்திக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ந்து டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அது சரியாயிடும். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 10லே சனி வருவதைப் போல ஒரு சிறப்பு அமைப்பு. இது ஜாக்பாட் நம்பர் 1. ஜாக்பாட் நம்பர் 2 சனி பகவான் 4 பார்த்துறார். 4ன்னா என்ன? 4ஆம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இதெல்லாம்
தனன தன்னான். அது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தங்களுக்கு தெரியாத சிட்டம் ஒன்றும் இல்லை. நீங்க நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, நிறைய இடத்துல பிரச்சனை. மிதுனராசிக்காரங்க மாதிரி ஒரு வக்கீல் இந்த உலகத்துல பிறந்து வந்தாதான் உண்டு. இவங்களை மாதிரி பேச கத்துக்கணும் பிருந்தா. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் லாயர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுடைய ஒரே ஆட்கள் இவங்க தான். எல்லா சட்டத்தின் நுணுக்கங்கள் வரைக்கும் போயிட்டு நீ கடன் கொடுத்து யார் முன்னாடி கடன் வாங்கினேன், 4 பேர் முன்னாடி, 4 பேர் எங்க இல்ல, அவனை போய் கூட்டு அப்புறமா கடன் திருப்பி தரேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்த்துறாரு. அப்போ என்ன ஆகணும், சுகஸ்தானத்தை தராரு. அப்பாடா ஒரு வழியா ஒரு கடன் அடைச்சிட்டேன், இனிமே அவன் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான். இப்படி உங்களுக்குரிய பிரச்சனைகள் அந்த கை விலங்குலேருந்து விடுதலை தராரு. இது 2வது பாயிண்ட், ஜாக்பாட் நம்பர் 2. இதுல என்ன பெரிய ஜாக்பாட்டு, இதுல என்ன ஜாக்பாட்னா 4ஆம் இடம் என்பது காரு, லேண்டு, வீடு, மாடு, மனை எல்லாம். அப்ப நீங்க லேண்டு வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் உங்களுக்கு தரார். அடுத்து சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இங்கதான் மின்னலே மின்னலே உங்களுக்கு அப்படி காதல் வருகிறது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்க யாரா வேணா இருங்க, ஒண்ணுமே இல்லாம ஒரு லைஃப் கூட இருக்கிறவரா இருங்க. இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதே இல்லை சார்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கும் மாமலையும் ஒரு கடுகாம். அழகா எழுதினார். எவ்வளோ பாவேந்தர் பாருல, எவ்வளோ விஷயங்களை புரட்சியா எழுதினா. அவரே தான் இதையும் லைக் பண்ணியிருக்காரு பாருங்க. உங்களுக்கான ஜோடி கிடைச்சிருச்சுன்னா அவங்களால உங்க வாழ்க்கை மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா அது நல்ல ஜோடின்னு அர்த்தம். இல்லை வேற மாதிரி போகுதுன்னா அது உங்களுக்கான ஜோடி இல்லைன்னு அர்த்தம். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் தெளிவான உங்கள் வாழ்க்கை துணை கிடைப்பார். உங்கள் வாழ்க்கை துணைக்காக உங்கள் லைஃப் மாறப்போகுது. நீங்க சூப்பரா இருக்க போறீங்க. இதான் ஜாக்பாட் நம்பர் 3. ஃபாரின் போக போறீங்க பாருங்க. இந்த மார்ச் போய் ஏப்ரல் வந்தா நீங்கள் ஏமனுக்கு போகும், ஏமனா ஓமனா அங்க போறீங்க. ஸோ அப்போ ஏதேனும் ஒரு ஊருக்கு செல்றீங்க, ஏரோப்ளைன் போறீங்க. இந்த வார்த்தை சொல்லதான் வந்தேன். மார்ச் போய் ஏப்ரல் வந்தா ஏரோப்ளைன்ல போக போறீங்க. சூப்பரா இருக்க போறீங்க. உங்க லைஃபே மாறப்போ. ஜாக்பாட் நம்பர் 1 என்ன, சனி பகவான் உங்களுடைய 10 டச் பண்ணிட்டாரு. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன, உங்களுடைய வேலை வண்டி காரு. ஜாக்பாட் நம்பர் 3 திருமணம்னு கிடையாதுங்க, மறுமணம் பண்ணிக்கிறவங்களா இருந்தா கூட சூப்பரா இருக்க போறீங்க. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லா சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. நீங்க ஏத்துக்கணும். நீங்க உண்மையிலேயே பிசினஸை கொஞ்ச நாளா ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்க. அவ்வளவுதான். ஐயா நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்துடும். ஒத்துக்குங்க, சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்க உங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல, நான் எங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம். ஓப்பனா ஒத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் பிளஸ் பண்ணுவார். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கும்பத்துல இருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்துச்சு எல்லாரும். இப்ப மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு அள்ளித்தரப்போகிறாருங்க. காரணம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு. ஸோ அப்போ குரு இருக்கிற வீடு, குரு 1, 2, 3 இப்போ பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்றாருன்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை, அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் டிஃபால்ட்டா பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார். ஆனால் ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்க மாட்டிப்பீங்க. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்றேன். சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதுல கூட வாங்கக்கூடாது. நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காதுல கூட வாங்காதீங்க. சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரே வழி என்ன, அன்னதானம் பண்ணுங்க. பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்றேன், அதனால சொல்றேன் நண்பர்களே. எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும். சனி பகவான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டார். நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அங்க உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி பகவான் கூடவே நடந்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. when you pray God, you can go nearer to the God. என்ன, when you worship to the God, நீங்க கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கடவுளுக்கு பக்கத்துல போவீங்க. ஓகே, பட் மனிதர்களுக்கு வர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, God will becomes you. கடவுள் உங்க பக்கத்துல நடந்து வருவார். சத்தியமான உண்மை. அப்போ என்ன பண்ண, சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட். பக்கா ஷாப்லர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார். 3 மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ், 4 மணிக்கு கடையை திறந்து 5 மணிக்கு உட்காருங்க. ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன, என் ஜாமி கூட வரும், என்ன அது, சனி பகவான் கூடவே வருவாருங்க.
காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க, நல்லபடியாக இன்னைக்கு பிஸ்னஸ் நடக்கணும். சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நான் நல்லா இருக்க போகிறேன் நினச்சி கடையை தரங்க. சனி பகவான் உங்கள் கூடவே வருவார். கருப்பசாமி ஆடி வருவார் சனி பகவான். அதனால் சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வேஸ்ட்டு தான். திருநள்ளாறு போகிறீங்க போங்க, உங்கள் திருப்திக்கு போகிறீங்க. சென்னையில் பொலிச்சலூர் போகிறீங்க போங்க. இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்பப்போ ஒரு அட்டனன்ஸை போட்டு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கேன் சனி பகவான், கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறத காட்டிட்டு வாங்க, அவ்வளோதான். ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சனியிடந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க், ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க். ஒர்க்கு மேலேயே உன்னை வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதே தரும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியால 3 ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகை தந்து இந்த விஷ்ணுமாயாவை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும். 48 நாள் பூஜை பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்ணுறவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாம் பேசலாம்.